அவற்றை ஒதுக்காமல் அவற்றை உட்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய சக்திகள் என்ன என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கோரைக்கிழங்கு. பொதுவாக கோரை புல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த புல்லுக்கு கீழே நமக்கு கிடைக்கக்கூடிய கிழங்குங்கிறதுனால இதற்கு கோரைக்கிழங்கு அப்படிங்கிறது பேர். முஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. சைப்ரஸ் ரொட்டண்டஸ் அப்படிங்கிறது இதோடைய தாவரவியல் பெயர். இந்த கோரைக்கிழங்கு சாதாரணமாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த மூலிகைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். மிக சாதாரண மூலிகைகளில் ஒன்றுன்னு கூட சொல்லலாம். பொதுவாக இந்த கோரைக்கிழங்கை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இதை காய்ச்சலுக்காகவும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளுக்காகவும் பயன்படுத்துகின்ற வழக்கம் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு உண்டு. ஆனால் கோரைக்கிழங்குடைய முக்கியமான ஒரு மருத்துவ குணம் என்னன்னு பார்த்திங்கன்னா குதிகால் வலிகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பெண்கள் இன்றைக்கு பார்த்தோம்னா காலையில் எழுந்திருக்கும் போது காலை தரையிலேயே வைக்க முடியல, குதிகாலில் ஊசி குத்துற மாதிரி எனக்கு நிறைய வலிகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நிறைய ஆண்களுக்கு கூட குதிகால் வலி ஏற்படுறதை பார்க்க முடியும். 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள், என்னை பார்க்க மருத்துவமனைக்கு வரக்கூடிய பெண்கள் நிறைய பேர் சொல்லக்கூடியது, இந்த குதிகால் வலியினால் ராத்திரி நேரங்களில் சிறுநீர் கழிக்க எழுந்திருச்சு நடக்கவே முடியல, நான் ரூமுக்கு போகிறதுக்குள்ளே பாத்ரூம் போகிறதுக்குள்ளே எனக்கு சிறுநீர் கசிந்து விடுகிறது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு நல்ல குணத்தை அளித்து அந்த குதிகால் வலியை குணப்படுத்துகின்ற மிகச் சிறப்பான ஒரு மருந்து இந்த கோரைக்கிழங்கு. கோரைக்கிழங்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பார்ப்பதற்கு வெளியில் கருப்பு கலரில் அல்லது பழுப்பு கலரில் இருக்கும். அதை வாங்கிட்டு வாங்க. மேலே இருக்க தோல்லாம் நல்லா எடுத்துருங்க. உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெண்மை நிறத்தில் ஒரு கிழங்கு இருக்கும். மிக்சரில் போட்டு நல்லா அரைங்க. ஒரு 100 கிராம் வாங்கிட்டு மிக்சரில் போட்டு அரைச்சிடுங்க. ஒரு துணி போட்டு அதை நல்லா சலித்து எடுங்க. சலித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு தேக்கரண்டி அளவுக்கு எடுத்து சிறிதளவு வெந்நீரில் கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி ஒரு 3 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. உங்களுடைய குதிகால் வலி எப்படி காணாமல் போச்சுன்னே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு டக்குன்னு அது மறைஞ்சு போகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு குதிகால் வலியை குணப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த மருந்து இந்த கோரைக்கிழங்கு. இரண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த மழைக்காலம் ஆரம்பித்தாலே வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஆரம்பிச்சிடும். வாரத்துக்கு ஒரு முறை லூஸ் மோஷன் ஆகிறது, பசி இல்லைன்னு சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வாரத்துக்கு ஒரு முறை அடிக்கடி ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனையை குணப்படுத்தக்கூடிய தடுக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து எதுனா அந்த கோரைக்கிழங்கு தான். வீட்டில் காஃபி டீ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த காஃபி டீக்கு என்ன பண்ணுங்கள், காஃபி ஒரு ஸ்பூன் போடுற மாதிரி கோரைக்கிழங்கு பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. நல்லா கொதிக்க வைங்க. காஃபி ஃபில்டர் பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு அந்த கோரைக்கிழங்கு சேர்த்த காஃபி பொடியை அந்த ஒரு காஃபியை வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிடுங்க. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதை வராது, மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வராது, ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது, அடிக்கடி காய்ச்சல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வராது, அஜீரணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வராமல் வயிற்றில் ஒரு மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் எழுந்தவுடனே மோஷன் போக மாட்டாங்க. ஆனால் பள்ளிக்கூடம் போனோன்னே இல்லை ஸ்கூல் போன பிறகு தான் மோஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலாட்டா பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளை குறைப்பதற்கு இந்த கோரைக்கிழங்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. சில குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டாலே உடனே வாமிட்டிங் டயரியா ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா அசைவம் சாப்பிட்டாலே வாமிட்டிங் வர ஆரம்பிக்கும், லூஸ் மோஷன் ஆரம்பிக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பருப்பு, சாதாரண பருப்பை சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டாலே உடனே புசு புசுன்னு காற்று போகும், ரொம்ப லூஸ் மோஷன் ஆயிரும். அவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா கோரைக்கிழங்கு தான். ரசம் வைக்கக்கூடிய பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ரசம் வைக்கும்போது சூரணம் செய்த கோரைக்கிழங்கு ஒரு 1/2 தேக்கரண்டி அந்த ரசத்துலேயே போட்டு கொதிக்க வச்சு ரசத்தை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த ரசத்தை இந்த மாதிரி வயிறு தொந்தரவு இருப்பவர்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு மாதிரி கொடுக்க ஆரம்பிங்க. அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைந்து போகிறத பார்க்க முடியும். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் கடுமையான நெஞ்சு எரிச்சல் சம்பந்தப்பட்ட கோளாறு, என்னால் இரவு நேரத்தில் சாப்பிடவே முடியல, எனக்கு இரவு நேரங்களில் நெஞ்செரிச்சல் ஏற்பட்டு தொண்டையெல்லாம் வலி ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க.
அவங்கெல்லாம் வந்து ஒரு அரை ஸ்பூன் கோரைக்கிழங்கு எடுத்து ஒரு அரை கிளாஸ் தண்ணீரில் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டாங்கனாலே இந்த வயிறில் இருக்கக்கூடிய, குடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த ஒரு எரிச்சல் குறையிறத நம்ம பார்க்க முடியும். அந்த எரிச்சல் குறைய ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாகவே உடலில் நல்ல வகையான மாற்றங்கள் ஏற்படுறத பார்க்க முடியும். வயிறு இரவு நேரங்களில் ஏற்படுகின்ற வயிறு தொந்தரவுகள், இந்த தொந்தரவுகள்லாம் மறையிறத பார்க்க முடியும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஹெர்னியா சம்மந்தப்பட்ட கோளாறு, ஹெர்னியாவுக்கு ஏற்கனவே நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், திருப்பி எனக்கு ஹெர்னியா வராமல் இருக்கணும், நான் என்ன பண்ணுறது, நான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன், என்னுடைய வயிறு மட்டும் பானை மாதிரி தொங்கி கொண்டு இருக்கிறது, இதை நான் எப்படி சரி பண்ண முடியும், என்னோடய வயிற்றில் இருக்கக்கூடிய எலாஸ்டிசிட்டி முற்றிலுமாக போய்விட்டது, தசைகள் எல்லாமே கீழே இறங்கி எனக்கு வந்து தசைகள்லாம் தொங்குது, இது எப்படி நான் சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்கக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய, உடலை பலப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கோரைக்கிழங்கு தான். அரை தேக்கரண்டி கோரைக்கிழங்கு எடுங்க, அதாவது ஒரு 2 கிராம் அளவுக்கு எடுத்து வெந்நீர் அல்லது நல்ல நீர் மோரில், பசு பாலில் செய்யக்கூடிய நீர் மோரில் கலந்து காலை எழுந்தவுடன் உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுக்க ஆரம்பித்தாலே வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், குடலிறக்கம் சம்பந்தப்பட்ட உபாதைகள், வயிற்றுக்குள்ளே நிறைய கேஸ் இருந்து வெளியில் போக முடியாமல் தடுக்கக்கூடிய உபாதைகள், ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சம்மந்தக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் படிப்படியாக குறையிறத பார்க்க முடியும். இப்போ வெளியில் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே காய்ச்சலாக இருக்குது, அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கே திரும்பினாலும் காய்ச்சல், வைரஸ் சம்மந்தப்பட்ட காய்ச்சல், அதே போல் வந்து பாக்டீரியா சம்மந்தப்பட்ட காய்ச்சல், மழையினால் ஏற்படுகின்ற காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், மலேரியா காய்ச்சல், சிக்கன்குனியா காய்ச்சல்னு ஊரை சுற்றி உலகத்தை சுற்றி வெறும் காய்ச்சல்கள் இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இந்த காய்ச்சல்லேருந்து எவ்வாறு என்னை பாதுகாக்க கொள்ள வேண்டும், அல்லது இந்த காய்ச்சல் எனக்கு ஏற்பட்டு விட்டது, எவ்வாறு நான் என்னை குணப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, ஒரே ஒரு அரை தேக்கரண்டி இந்த கோரைக்கிழங்குடைய சூரணத்தை எடுத்து நல்லா ஒரு அரை கிளாஸ் தண்ணீரில் கலந்து தினசரி காலை இரவு உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எடுக்க ஆரம்பித்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட காரணிகள் தூண்டப்பட்டு, உடலுடைய செரிமானம், பசி சம்பந்தப்பட்ட காரணிகள் தூண்டப்பட்டு, உடலுடைய சாப்பிடுகின்ற சாப்பாடில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முறையாக சேருகின்ற காரணிகள் தூண்டப்பட்டு, உடலில் ஏற்படுகின்ற இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் குறையிறதையும், உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் டியூனப்பாக இருக்கிறதுனால வழக்கமாக காலநிலை மாற்றத்தால் ஏற்படுகின்ற தொற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வராமல் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நிறைய சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இன்சுலின் போடும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா, அடிக்கடி மோஷன் போக ஆரம்பிக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வயதாகும்போது இன்சுலின் போட்டாலே எனக்கு வந்து வயிறு அப்செட் ஆகுது, அதனாலே நான் இன்சுலின் இல்லாமல் இருக்கணும்னு பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இன்சுலின் போட்டாலும் ஏற்படுகின்ற வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளை குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கோரைக்கிழங்கு தான். கோரைக்கிழங்கு சாப்பிட ஆரம்பித்தாலே மிகப்பெரிய அளவில் வயிற்றில் ஏற்படுகின்ற உபாதைகள் குறையிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, கோரைக்கிழங்கை பொறுத்தவரையிலும் குதிகால் வலிக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து, வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளுக்கு ஐபிஎஸ், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து, அடிக்கடி சீசனில் ஏற்படுகின்ற காய்ச்சல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படாமல் இருப்பதற்கும், இன்சுலின் சம்பந்தப்பட்ட ஒவ்வாமை அலர்ஜினால் ஏற்படுகின்ற வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் இந்த கோரைக்கிழங்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. மிகச் சுலபமாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி ஒரு மருந்தாகவோ அல்லது ஒரு உணவாகவோ இதை பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும். அந்த பிரச்சனைகளை நாம் எவ்வாறு எதிர்த்து போராடுவது என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் சென்னை நகரத்திற்கு ஒரு புதிய பெருமை ஒன்று கிடைத்திருக்கிறது. யுனெஸ்கோ ஒரு முக்கியமான அங்கீகாரத்தை, யுனெஸ்கோ என்பது ஒரு சர்வதேச ரீதியான ஒரு அமைப்பு, அந்த சர்வதேச அமைப்பு ஒரு சென்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கௌரவத்தை வழங்கி இருக்கிறது. நிச்சயமாக நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது. என்று கேட்டால் இந்த சென்னை நகரம் பல்வேறு விதமான ஆக்கங்களின் நகரமாக இருந்திருக்கிறது.
கடந்த 370 வருடங்களுக்கு மேலாக இந்த நகரம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து அது பல்வேறு விதங்களில் தன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது, கட்டமைத்து கொண்டிருக்கிறது. தனக்கென பல தனித்த அடையாளங்களை உருவாக்கி இருக்கிறது. மகத்தான கலைஞர்களை உருவாக்கிய இடமாக, மகத்தான கலைஞர்களுக்கு புகலிடம் அளித்த ஒரு இடமாக சென்னை இருந்திருக்கிறது என்று சொல்லலாம். இந்த சென்னைக்கு வந்துதான் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய எழுத்தாளர்கள் உருவானார்கள், மிகப்பெரிய சிந்தனையாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் அனைவரினுடைய களமாகவும் கூட பெரும்பாலானோருடைய ஒரு மையமாக சென்னை இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது அறிவுசார் துறையாக இருக்கலாம், கலைசார் துறையாக இருக்கலாம், திரைப்படத்துறையாக இருக்கலாம். எத்தனையோ விதமான துறைகளில் இன்றைக்கு கலைகளினுடைய ஒரு சங்கமமாக சென்னை நகரம் திகழ்கிறது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவின் கலாச்சார தலைநகரமாக சென்னையை அறிவித்தால் கூட தவறில்லை என்று தான் நான் சொல்வேன். அந்த அளவிற்கு எல்லா விதமான கலைகளுக்கும் இடமளிக்கக்கூடிய ஒரு இடமாக, அது ஒரு சிந்தனை சார்ந்த அல்லது எழுத்து சார்ந்த, திரைப்படம் சார்ந்த, இசை சார்ந்த, நாட்டுப்புறவியல் சார்ந்த, கானா போன்ற கலைகள் சார்ந்து பல்வேறு விதமான ஒரு கலைகளினுடைய ஒரு களமாக, அதனுடைய ஒரு மையமாக இருந்திருக்கிறது. தனிச்சிறப்பு மிக்க பல கொள்கைகளும் கோட்பாடுகளும் கூட இங்கு உருவாகி வளர்ந்து வந்திருக்கின்றன. இன மொழிசார் அடையாளங்களை, பண்பாட்டு ரீதியான மரபுகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மையமாக கூட சென்னை இருந்து வந்திருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்தில் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்படி சென்னைக்கு பற்பல சிறப்புகள் இருக்கின்றன, பற்பல முகங்கள் இருக்கின்றன. அந்த விதத்தில் தான் இது பல்வேறு கலைகளினுடைய, கலாச்சாரங்களினுடைய ஒரு கூட்டுப்புள்ளி என்று அனைவரும் நினைக்கிறோம். இது நாம் மட்டும் இதை பெருமையாக கருதி கொள்ளவில்லை. இன்றைக்கு உலகம் அதை அங்கீகரிக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதனுடைய ஒரு அடையாளம்தான் சென்னையினுடைய இன்றைக்கு யுனெஸ்கோ சென்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய அங்கீகாரம். உலகத்தினுடைய சிறந்த படைப்பாக்க நகரங்களில் ஒன்றாக யுனெஸ்கோவால் சென்னை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர்கள் கூட அதை வாழ்த்தி பெருமைப்பட்டு ஒரு செய்தியை அவர் வெளியிட்டிருப்பதை கூட நாம் கண்டோம். அதாவது இந்த உலகத்திலேயே 180 நகரங்களை சிறந்த படைப்பாக்க நகரங்கள் என யுனெஸ்கோ பட்டியலிட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் இப்பொழுது சென்னையும் இடம்பெற்றிருக்கிறது. எதற்காக இந்த அங்கீகாரம் சென்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏனென்றால் ஒவ்வொரு நகரத்திற்கும் அப்படி ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிற போது யுனெஸ்கோ அதற்கு ஒரு காரணத்தை முன்வைப்பார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நமக்கு பல பெருமைகள் இருந்தாலும் கூட யுனெஸ்கோ அங்கீகரித்திருக்கக்கூடிய ஒரு பெருமை என்பது இது இசைகளினுடைய, குறிப்பாக கர்நாடக இசையினுடைய தலைநகரமாக, இந்தியாவிலேயே கர்நாடக இசைக்கான தலைநகரமாக சென்னை திகழ்கிறது என்பதுதான் அந்த அங்கீகாரத்தினுடைய அடிப்படையாகும். இதை நாம் இந்த டிசம்பர் மாதத்தில் முழுமையாக பார்க்கலாம். ஏனென்றால் ஒரு நூற்றுக்கணக்கான சபாக்களில் ஏராளமான நூற்றுக்கணக்கான இசை கச்சேரிகள், இன்னொரு புறம் நடன நிகழ்ச்சிகள் என்று சென்னை நகரமே விழாக்கோலம் பூண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கலாம். இந்த இசை விழாக்களில் பங்கேற்பதற்காக இந்தியா முழுக்க இருந்து மட்டுமல்ல, பிற வெளிநாடுகளில் இருந்தும் கூட மிகவும் புகழ்பெற்ற கலைஞர்களும் அந்த இசையை கேட்டு ரசிப்பதற்காக நிறைய பார்வையாளர்களும் கூட சென்னை நகரத்தில் வந்து குழுமக்கூடிய காட்சியை நாம் பார்க்கலாம். அப்படி பார்க்கிற போது இசை ரசிகர்கள், அதிலும் கர்நாடக இசை ரசிகர்களுடைய அனைவருடைய கவனமுமே சென்னை நகரத்தில் அந்த டிசம்பர் மாதம் முழுக்க இருக்கும். எல்லா சபாக்களிலும், எல்லா விதமான அரங்குகளிலும் இந்த இசை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு காட்சியை நாம் காண முடியாது. அப்படி பார்க்கிற போது அந்த இசையினுடைய தலைநகரமாக, அது கர்நாடக இசையினுடைய தலைநகரமாக சென்னை திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் இந்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் தஞ்சாவூர் உடைய அந்த தியாகராஜர் ஆராதனை போன்றவையெல்லாம் முதலிடம் பெற்றிருந்தன. தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் அத்தகைய இசை சார்ந்த விழாக்கள் நடைபெறக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. ஆனால் இப்பொழுது அது முழுக்க முழுக்க சென்னையை மையமாக கொண்டதாக அது மாறிவிட்டதையும் நாம் பார்க்கிறோம். ஒரு விதத்தில் இது ஏற்புடையதுதானா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. சென்னை ஒரு கலாச்சார தலைநகரம் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் எல்லா விஷயங்களும் சென்னையை மையமாக கொண்டு உருவானது போல நம்முடைய கர்நாடக இசையும் இன்றைக்கு சென்னையை மையமாக கொண்ட ஒரு அடையாளமாக மாறியிருப்பது என்பது அந்த டீசென்ட்ரலைசேஷன் என்று சொல்லக்கூடிய பரவலாக்கம் இங்கு நிகழவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் கர்நாடக இசைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் பங்களித்திருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகத்திலுமிருந்தும் கலைஞர்கள் வந்து அந்த பங்களிப்பை செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான ஒரு களமாக சென்னை மட்டும்தான் இருக்கிறது. சென்னையினுடைய சபாக்கள் மட்டும்தான் இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது பல திறமையான கலைஞர்களுக்கு கூட சில சமயம் வாய்ப்புகள் கிடைக்காமல் போகிற சந்தர்ப்பம் இருக்கிறது. சபாக்கள் சார்ந்த அரசியல் அல்லது அதில் இருக்கக்கூடிய பல போட்டிகள் இதன் காரணமாக. அப்படி இருக்கிற போது நாம் இந்த அங்கீகாரத்தை ஏற்று, அதாவது சென்னையை கர்நாடக இசையினுடைய தலைநகரமாக ஏற்று ஒரு படைப்பாக்க நகரமாக நாம் யுனெஸ்கோ ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது, நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நாம்
இந்த இசை விழாவை தமிழகம் முழுக்க பரவலாக்க வேண்டும். தமிழகத்தினுடைய பெரும்பாலான மாவட்டங்களில் அல்லது முக்கியமான மாவட்டங்களில் ஒவ்வொரு மண்டலமாக எடுத்துக்கொண்டாவது அதே சமயத்தில் அந்த விழாக்கள் நடக்கும்படி, அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும்படி நாம் அதை மாற்றி அமைத்தால், அதற்கான ஏற்பாடுகளை நாம் முன்னெடுத்தால் நிச்சயமாக சென்னை அல்ல, தமிழகம் இந்தியாவினுடைய ஒரு கலாச்சார தலைநகரமாக திகழும். கர்நாடக இசைக்கு மட்டுமல்ல, நம்முடைய நாட்டார் இசைக்கும் நம்முடைய வேறு பல நாட்டார் மரபு சார்ந்த கலைகளுக்கும் கூட அந்த முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும். அப்போதுதான் இந்த முக்கியத்துவம் முழுமை பெறும் என்பதையும் இந்த இடத்தில் ஆழமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் பல வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த துண்டுகளாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நாம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு கூட்டுறவு சம்மேளனத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி. ஒரு கூட்டுறவு அமைப்பு அப்படிங்கிறது என்ன, எந்த அளவுக்கு மக்களுக்கு இது ஒரு பயனளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு, கூட்டுறவு முறையில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு மத்திய மாநில அரசுகளோட கொள்கை முடிவுகள்னால எந்த அளவு ஒரு பெரிய பாதிப்பை இது ஏற்படுத்த போகுதுன்னு பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு கூட்டுறவு சம்மேளனத்தின் மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் எங்கள் நிகழ்ச்சிக்கு முதல்ல உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி, வணக்கம். கூட்டுறவு அமைப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பயனளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. எந்த ஒரு பொருட்களுமே நம்ம கூட்டுறவு முறை மூலமாக நம்ம வாங்கும்போது மக்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்குது, அதை விற்பனவர்களுக்கும் ஒரு பெரிய பயனளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இது இருந்துகிட்ருக்கு. எந்த ஒரு விஷயமே ஒரு கோஆப்ரேட்டிவ் அப்படின்ற இதில் போகும்போது அது எல்லாருக்குமே சாதகமான ஒன்றுன்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் இன்னைக்கு நடைமுறையில் குறைஞ்சிக்கிட்டே வர ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். மத்திய மாநில அரசாங்கத்தோட ஒரு செயல்பாடுகள்னால ரேஷன் கடை, நியாய விலை கடை பொருட்கள் கூட இன்னைக்கு விலையேறக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது. மக்களோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் விலை உயரும் போது அவங்களோட வாழ்வாதாரமே பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இப்போ நடைமுறையில் இருக்கிறத பார்க்குறோம். இதை தாண்டி கூட்டுறவுனால என்ன மாதிரியான ஒரு நன்மைகள், அதுலேயும் இன்னும் குறிப்பாக நம்ம சொல்லும்போது நவம்பர் 14லேருந்து 20 வரைக்கும் கூட்டுறவு ஒரு அமைப்போட ஒரு விழாவாகவே கொண்டாடிட்டு இருக்கிற இந்த ஒரு நேரத்தில் இந்த கூட்டுறவோட முக்கியத்துவத்தை இன்னைக்கு மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு போய் சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கும். இது சார்ந்த நிறைய கருத்துக்களை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த 14லேருந்து 20 வரைக்கும் கூட்டுறவு ஒரு விழாவாக கொண்டாடுறாங்களே, இதன் காரணம் என்ன, எதனால் இது உருவாக்கப்பட்டது, இதிலிருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாங்க ஐயா. நாடு விடுதலைக்கு முன்பாகவும் நாடு விடுதலைக்கு பின்பாகவும் கூட்டுறமைப்புக்குரிய மிக முக்கியத்துவம் வாய்ந்தவன பல்வேறு நாட்டுடைய பொருளாதார திட்டங்கள், சமூக நல திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது என்பது கூட்டுறவுடைய அமைப்புகளால் மட்டும்தான். நாடு விடுதலைக்கு முன்பாகவே 1904 துவக்கப்பட்ட இந்த அமைப்பு என்பது குறிப்பாக மக்களுடைய வறுமை ஒழிப்பு, சமூக நல திட்டங்கள், பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி போன்ற பல்வேறு திட்டங்கள் இந்த அமைப்புகள் மூலம் நிறைவேற்றப்பட்டது. சாதாரண ஏழை எளிய மக்கள், சிறு குறு விவசாயிகள், சிறு விற்பனையாளர்கள், சிறுகடை வியாபாரிகள் உட்பட அனைவருக்குமான இந்த அமைப்பு என்பது கூட்டுறவு அமைப்பின் மூலம்தான் உதவி செய்ய முடியும் என்று விடுதலைக்கு முன்பே கண்டறிந்ததன் விளைவாகத்தான் நாடு விடுதலை அடைந்த பிறகு ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாளான நவம்பர் 14 முதல் 20 வரை என்று சொன்னால் ஜவஹர்லால் நேரு இருக்கிற போது தான் இந்த 5 ஆண்டு திட்டங்களெல்லாம் கூட்டுறவு மூலம்தான் அமுல்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு அவர் அமுல்படுத்தினார். அதன் விளைவாகத்தான் நவம்பர் 14 முதல் 20 வரை இந்தியா முழுவதும் இந்த 7 நாட்களை கூட்டுறவு வாரவிழா என்று நாடு முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த கூட்டுறவு வாரவிழா நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட்டுறவு அமைப்பு பற்றி நாம் பேசுவதும் மக்களிடையே மிகப்பெரிய விழிப்புணர்வு கொண்டு வருவதும் அவசியம் என்பதை உண்மையிலேயே நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் கூட்டுறவை பாதுகாப்போம் என்ற ஒரு மாநில அளவிலான இயக்கத்தை நாங்கள் துவக்கியிருக்கிறோம். குறிப்பாக இப்போதைய சூழலில் கூட்டுறவு அமைப்புகள் எந்த நோக்கத்திற்காக துவக்கப்பட்டதோ அந்த அமைப்புகள், அந்த நோக்கம் என்பது முற்றிலுமாக நிறைவேறவில்லை என்பதுதான் இன்றைய நிலைமை என்பது. குறிப்பாக கூட்டுறவிலே ஜனநாயகம் இருக்க வேண்டும். முதல் படி என்பது ஜனநாயகம். மக்களுக்கான இது அமைப்பு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நிர்வாகம், மக்களாட்சி முறை என்கிறதான் இந்த கூட்டுறவிலே முதல் தத்துவம். ஆனால் இன்றைக்கு
தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களிலே இந்த கூட்டுறவு அமைப்புகளுக்கு பல ஆண்டு காலமாக தேர்தல் நடைபெறாத காரணத்தினால் தனி அதிகாரிகள் மேலாண்மை இயக்குநர் ஆதிக்கத்தில் இருந்துதான் இந்த சங்கங்கள் செயல்பட்டன. இந்த செயல்பட்டதன் விளைவாக மக்களுக்கு நன்மை போய் சேர முடியவில்லை. எனவே தான் அரசியலமைப்பு சட்டத்திலே 97வது திருத்தம் கொண்டு வதன் விளைவாக 2013 தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்பட்டது. அதன் விளைவாகத்தான் தமிழகத்திலும் தேர்தல் நடைபெற்றது. பல ஆண்டுகள் காலம் கழித்த பிறகு தமிழகத்தில் கூட்டுறவு தேர்தலை நாம் சந்தித்தோம். அதன் விளைவாக கூட்டுறவு தேர்தலை சந்தித்தோம் என்பதை விட நாங்கள் எதிர்நோக்கினோம், ஆனால் வந்தது, ஆனால் பலனளிக்கவில்லை என்பதுதான். குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய 2 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இந்த கூட்டுறவு நிறுவனங்கள் இருக்கிறார்கள். இந்த வாக்காளர்கள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இயக்குநர் எண்ணிக்கை என்பது 2,40,000 என்று சொல்கிறார்கள். ஆக இயக்குநர்கள் ஒரு 45,000 தலைவர்கள், 45,000 துணைத் தலைவர்கள், ஆக மிகப்பெரிய ஜனநாயக அமைப்பில் தேர்தல் எவ்வாறு நடைபெற்றது? ஆளுங்கட்சியுடைய ஒட்டுமொத்தமான 99% ஆக்கிரமிப்பால் மட்டும்தான் தேர்தல் நடைபெற்றதாக சொல்கிறார்கள். அதான் இன்றைய நடைமுறை கூட. ஆளுங்கட்சி ஒட்டுமொத்தமாக நிர்வாகக்குழு கைப்பற்றதன் விளைவு கடந்த 4 ஆண்டு காலமாக கூட்டு நிறுவனங்களுடைய பொருளாதாரம், அதனுடைய நிதி ஆதாரங்கள் மொத்தமாக சூறையாடப்பட்டு வருகிறது என்பதால் இன்றைய கண்கூடான நிலைமை. எந்த நோக்கத்திற்காக இந்த கூட்டுறவு அமைப்புகள் இருந்ததோ அந்த நோக்கம் சிதைக்கப்பட்டு விடுமோ என்ற ஒரு ஐயம் கூட இன்றைக்கு எங்கள் மத்தியில் எழுகிறது. கண்டிப்பாக சார். நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியே இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருந்திருக்கு அப்படின்னும் போது நேரு அவர்கள் இதை கொண்டு வந்த அந்த 5 ஆண்டு திட்டத்தின் மூலமாக இந்த பலன் அப்படிங்கிறது இன்றளவுக்கும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டுருக்கு அப்படின்ற சூழலில் இதில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு வீழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த அபாயகரமான சூழல் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி கூட்டுறவு சொசைட்டிஸ், கூட்டுறவு வங்கிகள், கூட்டுறவு மையம், இந்த அமைப்பு மூலமாக எந்த மாதிரியான ஒரு பலன்கள்லாம் மக்களுக்கு இதுவரைக்கும் கிடைச்சிட்டு இருந்துச்சு? வேளாண் உற்பத்தியில் இன்றைக்கு விவசாயிகளுடைய தன்னிறைவு பெற்றுவதற்கான காரணம் என்பது கூட்டுறவு அமைப்புகள் தான். கூட்டுறவு அமைப்புகள் மூலமாக ஏராளமான கடன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சிறு குறு விவசாயிகளுக்கான சரி, அல்லது பூச்சி மருந்து, இடுபொருட்கள், தேவையான அனைத்து வசதிகளும் கூட்டுறவு நிறுவனங்களால் செய்யப்படுகிறது. அவர்கள் விளைந்த விளைபொருட்களை உரிய விலை கொடுத்து வாங்குவதற்கான விற்பனை சங்கங்கள், அது ஏலம் விடுவதற்கான கூட்டுறவு அமைப்புகள் அனைத்தும் கூட்டுறவு மூலமாக நிறைவேற்றப்பட்டது. அதேபோன்று பால் உற்பத்தி, அவர்கள் கறவை மாடு வாங்குவதற்காகவும் அவர்கள் அந்த கறவை மாடுகளுக்கான தீவன உற்பத்தியும், அதேபோன்று பால் உற்பத்தி செய்த பிறகு பால் விற்பனைக்கான நிலையங்களும் அனைத்தும் கூட்டுறவு அமைப்புகளால் தான். அதேபோன்று கைத்தறி அமைப்புகளில் கைத்தறி நெசவாளர்களுக்கான அனைத்து சமூக நல திட்டங்கள் கூட்டுறவு நிறுவனங்கள் மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இன்றைக்கு சாதாரண நடுத்தர மக்கள் இருக்கக்கூடிய வீட்டு வசதி அமைப்புகள், அது வீட்டு வசதி கூட்டுறவு அமைப்புகளால் மூலம்தான் நாடு முழுவதும், ஏன் கிராமப்புறங்களிலே, நகரப்புறங்களிலே, புறநகர் பகுதிகளிலே இன்றைக்கு வீட்டு வசதி சங்கங்கள் மூலமாக ஏராளமான மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள். ஆக இந்த அமைப்புகள் மூலம்தான் மக்களுடைய வளர்ச்சி இருந்தது என்பதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. ஆனால் இதனுடைய பலன் மீண்டும் மீண்டும் பயனாளிகளுக்கு கொண்டு செல்லும். குறிப்பாக நான் இதில் சொல்ல வேண்டியது என்னென்னா, பொது விநியோக திட்டம் கூட்டு நிறுவனங்கள் மூலமாக இன்றைக்கு 34,000க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் தமிழகத்தில் இயங்கி வருகிறது. இதன் மூலம் சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்களுக்கான அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் வழங்கப்பட்டது. அந்த பொருட்கள் வழங்கப்பட்டதன் விளைவுதான் இன்றைக்கு விலைவாசி உயர்வுள்ளது கட்டுக்கிடங்கி இருக்கிறதை ஒழிய கூட்டுறவு நிறுவனங்கள் மூலமாக இந்த பொது விநியோகமோ மற்ற அமைப்புகளோ செயல்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக கார்ப்பரேட் நிறுவனங்களான கொள்ளை கூடாரமாகத்தான் இது மாறி இருக்குமே ஒழிய கூட்டுறவு நிறுவனங்களால் தான் மக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கண்டிப்பாக சார். இப்போது கூட்டுறவு அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். பல தொழில்கள், பல வியாபாரிகள், சிறு குறு வணிகர்கள், இவங்க எல்லாரும் பலனடைஞ்சிருக்காங்க. இதை தாண்டி ஏழை எளிய மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களோட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல கூட்டுறவு அமைப்புகள் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இன்னைக்கு அதை தாண்டி இதையெல்லாம் வேண்டாம், நம்ம இதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. மத்திய அரசோட கொள்கைகள் ஆகட்டும், மாநில அரசாங்கத்தோட செயல்பாடுகள் ஆகட்டும், இதை முழுமையா முடக்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பாதிப்பு, இந்த நிலைப்பாடு என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும்? மத்திய அரசாங்கம் இன்றைக்கு விவசாயிகளுக்கு கடன் வழங்கக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் என்பது 93,000 கூட்டுறவு சங்கங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய அருண்ஜேட்லி இந்த அமைப்புகளை கணினிமயமாக்குவது என்கிற அடிப்படையில் ஒரு 60,000 சங்கங்களை கணினிமயமாக்குவது என்று அறிவித்திருக்கிறார்.
ஆக மிகுதி உள்ள 33,000 சங்கங்கள் என்ன ஆகும் என்று தெரியவில்லை. ஆக இந்த 33,000 சங்கங்கள் ஏறக்குறைய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 93,000 சங்கங்களில் கூட்டு நிறுவனங்கள் மூலம்தான் விவசாயிகளுக்கு தேவையான கடன் கொடுக்கிறது. தமிழகத்திலே அதுக்கு 4,730 தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் இருக்கிறது. இந்த கடன் சங்கங்கள் மூலம் தான் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து வகையான கடன்கள் வழங்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த அமைப்பை ஒட்டுமொத்தமாக நிர்மூலமாக்கிவிட்டு இதை வியாபார முகவர்களாக மாற்றுவது, ஏஜென்சியாக மாற்றுவது என்பது மத்திய அரசுடைய கொள்கை. அப்போது இது மாற்றப்படும் என்று சொன்னால் விவசாயிகளுக்கு தேவையான கடன்கள் கிடைக்காது என்பதுதான் எதிர்காலத்தில் நிலவும். அதேபோன்று கூட்டு நிறுவனங்களால் நடத்தப்படக்கூடிய நியாய விலைக் கடைகள், சமீபத்தில் ஆந்திராவிலே ரிலையன்ஸ் நிறுவனம் என்பது அனைத்து நியாய விலைக் கடைகளையும் பெற்றுவிட்டது. தமிழகத்திலும் அவ்வாறு நிலைமை வந்துவிடும் என்று ஒரு ஐயம் இருக்கிறது. என்று சொன்னால் இன்றைக்கு மத்திய அரசாங்கம், இப்போது இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் உணவு பாதுகாப்பு சட்டம் என்ற பெயரால் அனைத்து பொருட்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு வறுமை கோட்டுக்கு மேலே வறுமை கோட்டுக்கு கீழே நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர்ஸ், ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர்ஸ் என்று பிரித்து இருக்கூறாக பிரித்து விட்டார்கள். தமிழகத்தில் மட்டும் இன்றைக்கு 2 கோடிக்கு மேல் குடும்ப அட்டைகள் இருக்கிறது. அதிலே 1 கோடி குடும்ப அட்டையை வறுமை கோட்டுக்கு மேலே இருப்பவர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இப்போது ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசாணை வெளியிடப்பட்டதன் விளைவாக யாரெல்லாம் பயனாளிகள், யாரெல்லாம் பயனாளிகள் இல்லை என்று வரையறுத்து விட்டார்கள். சரிபாதி மக்களை இன்றைக்கு பொது விநியோக திட்டத்தில் வெளியேற்றி விடுவார்கள். ஆக பொது விநியோக திட்டத்தில் வெளியேற்றப்பட்டு விட்டால் நிச்சயமாக வெளிமார்க்கெட் சந்தையிலே விலை உயரும். குறிப்பாக அண்மையிலே சர்க்கரை என்பது 13 ரூபா 50 காசு என்பது இருந்தது நியாய விலைக் கடைகளில். 13 ரூபா 50 காசு மாறாக இப்போது 25 ரூபாய்க்கு உயர்த்திருக்கிறார்கள். நிச்சயமாக இது அனைவரையும் பாதிக்கும். எதிர்வரும் சிறிது காலத்திலேயே ஓரிரு மாதங்களிலே சர்க்கரை என்பது வெளிச்சந்தையிலே 100 ரூபாய்க்கு விற்பதற்கான வரும். அதே போன்று சிறப்பு பொது விநியோக திட்டம் என்று சொல்லுகிறார்கள். உளுத்தும் பருப்பு, தோரம் பருப்பு, பாம் ஆயில் போன்ற பொருட்களை இதில் விற்பனை செய்து வந்தார்கள். இதுக்கான நிதி ஒதுக்கீடு என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பொருட்கள்லாம் குறைக்கப்படுகிற போது கூட்டுறவு நிறுவனங்களிலே எம்ஆர்பி ரேட்டில் குறைந்தபட்ச விலையில் அனைத்து பொருட்களும் விற்பனை செய்வது என்பது குறைக்கப்பட்டு விட்டால் வெளிச்சந்தையிலே நிச்சயமாக விலை உயரும். இதனால் மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்பது இன்னொரு. குறிப்பாக நாங்கள் இதை அந்த நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை. இந்த கொள்கையிலிருந்து நழுவி தனியார் மயத்தை நோக்கி செல்லக்கூடாது என்பதால் நம்முடைய வேண்டுகோள். குறிப்பாக இந்த விவசாயிகளுக்காக, சிறு வியாபாரிகளுக்காக, சிறு குறு விவசாயிகளுக்காக, கைத்தறி நெசவாளர்களுக்காக, பால் உற்பத்தியாளர்களுக்காக துவக்கப்பட்ட இந்த அமைப்புகள் மூலம்தான் அனைத்து விதமான கடன் உதவிகளையும் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். இதை கைகழுவி விட்டு தனியார் மயத்தை நோக்கி செல்லக்கூடாது என்பதுதான் இன்றைய நம்முடைய வேண்டுகோளாக அமைய வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. இப்படிப்பட்ட நிலைப்பாடு இவ்வளவு தூரம் ஒரு கட்டமைப்போடு இருந்ததுனால தான் அடித்தட்டு மக்களோட வாழ்வாதாரம் ஓரளவுக்கு பெருகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இன்றைய காலகட்டம் வரைக்கும் கிடைச்சிருக்கு. அப்படின்ற ஒரு சூழல்ல நியாய விலை கடைகள்லேயே சர்க்கரையோட விலை உயர்வு அப்படின்னு வரும்போது அவங்களுக்கும் வாங்க முடியாத ஒரு நிலைமை, அதற்கு மேலே இருக்கிற மக்கள்னு சொல்லும்போது விலை உயர்வு இன்னும் அதிகரிக்க போகுதுனால அவங்களாலையும் பொதுவாக சாமானிய மக்கள் எந்த விதத்திலையுமே பலனடிக்க முடியாத ஒரு சூழலை நோக்கி நம்ம இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது இதை எதை நோக்கி போகுதுன்னு ஒரு கேள்வியும் வருது. இன்னைக்கு இருக்கிற நிலைமையிலேயே வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக்க முடியாம கடன் தொல்லையில மாட்டிக்கிற மக்களை பார்க்கும்போது இன்னும் இது அதிகரிக்கும். அப்படின்னும் போது என்ன மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு சூழல் இதுக்கு கொண்டு போகும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கு இல்லைங்களையா? நிச்சயமாக நீங்கள் சொல்வது சரியான கருத்து. விவசாயிகளுக்கு தேவையான கடன் சலுகைகளோ அல்லது சிறு குறு விவசாயிகளுக்கு தேவையான கடன் சலுகைகளோ, சிறு வியாபாரிகளுக்கு, பழ வியாபாரி, மீன் வியாபாரி, பூ வியாபாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய சிறு கடன்களோ கிடைக்காத பட்சத்தில் அவர்கள் கந்து வட்டி நோக்கி செல்ல வேண்டியிருக்கும். அதே போன்று இந்த கூட்டுறவு நிறுவனங்கள் மூலமாக விநியோகிக்கப்படக்கூடிய பொருட்கள் நியாய விலைக் கடைகளில் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக வெளிச்சந்தையிலே பெரும் விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். இதனால் அனைத்து குடும்பங்களும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும் என்பதுதான் எதிர்கால சூழல் என்பது. இதை அரசு தேவையான நிதி உதவி அளித்து நிதிநிலை அறிக்கையில் இதற்கான மானியங்கள் ஒதுக்கீடு செய்து மற்ற மாநில அரசுகள் எவ்வாறு செய்கிறதோ அதே போன்று தமிழக அரசும் கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்து பொது விநியோக திட்டத்தை பாதுகாப்பது, கூட்டுறவு நிறுவனங்களை பாதுகாப்பது, குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். அவ்வாறு உறுதி செய்தால்தான் மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது பாதுகாக்கப்படும். இது இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக வேறு ஒரு பக்கம் திரும்பி மக்கள் இடையூறுக்கும் அவர் சிக்கலுக்கும் உள்ளாவார்கள் என்பதுதான் யதார்த்தமான சூழல்.
பொது விநியோக திட்டத்தில் வந்து கையெழுத்து போட்டதன் மூலமாக இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு செயல்களில் மாநில அரசுகள் எந்த முடிவையும் எடுக்க முடியாத ஒரு சூழலை நோக்கி போயிட்டாங்க இல்லையா? இதனால் மாநில அரசாங்கம் என்ன மாதிரியான ஒரு நன்மைகளை செய்யும்னு நினைக்கிறீங்க? பொது விநியோக திட்டத்தில் கையெழுத்திட்டது என்பது எல்லா மாநில அரசும் கையெழுத்திட்டு இருக்கிறது. நவம்பர் 1ஆம் தேதி முதல் இது உணவு பாதுகாப்பு சட்டத்தை கையெழுத்திட்டதன் விளைவாக இவர்கள் இப்போது அமுல்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு முன்னால் இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தை தமிழகத்தில் அமுல்படுத்தினால் கூடுதலாக 3000 கோடி ரூபாய் செலவாகும் என்று அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். ஆனால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தான் இது ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகியது. மத்திய அரசுடைய மிகப்பெரிய நிர்பந்தம். ஏன்னு சொன்னால் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு அரிசி விலை என்பது 5 ரூபா 65 காசு. வறுமை கோட்டுக்கு மேலே இருப்பவர்களுக்கு அரிசியுடைய விலை ஒரு கிலோவுக்கு 22 ரூபாய் 54 காசாக உயர்த்தி மத்திய அரசு மாநில அரசை நிர்பந்தித்தது. அதன் விளைவாக தான் நவம்பர் 1ஆம் தேதி இவர்கள் கையெழுத்திட்டார்கள். அந்த கையெழுத்திடுகிற போதே இந்த நிதிநிலை அறிக்கையில் நாங்கள் உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமுல்படுத்துகிற போது எந்த விதமான குறைபாடுமின்றி அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தை நாங்கள் பாதுகாப்போம், எந்த விலையும் உயர்த்த மாட்டோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்துடைய நிதி ஒதுக்கீடு இல்லை, மானியம் இல்லை, எனவே நாங்கள் சர்க்கரை விலையை உயர்த்துகிறோம் என்று சொல்கிறார்கள். இப்போது 13 ரூபாய் 50 காசுலேருந்து 25 ரூபாய்க்கு சர்க்கரை விலை உயர்ந்திருக்கிறது. சர்க்கரை கசந்து விட்டது. அதே போன்று மண்ணெண்ணையும் 43 ரூபாய், இப்போது 13 ரூபாய் 50 காசு என்ற மண்ணெண்ணெய் ஏறக்குறைய 43 ரூபாய். இவர் பயனாளிகள் நீக்குவது ஒரு பக்கம், விலைவாசியை உயர்த்துவதனால் நேரடி மானியம் என்பது வங்கி மூலமாக நாங்கள் கொண்டு வந்து விடுவோம். எதிர்வரும் காலத்தில் இப்போது கேஸுக்கு எப்படி மானியம் வங்கியில் போடுகிறோமோ அப்படி மண்ணெண்ணெய்க்கான மானியத்தை நாங்கள் வங்கியிலே போட்டு விடுகிறோம், சர்க்கரைக்கான மானியம் வங்கியிலே போட்டு விடுகிறோம் என்று இவர்கள் அரசு மெல்ல 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 அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நியாய விலைக்கடையை மூடுவது தான் மத்திய அரசாங்கத்தின் கொள்கை. அந்த மத்திய அரசாங்கத்தின் கொள்கை தான் இவர்கள் தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் அமுல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைய சூழல். கண்டிப்பாக சார். இவ்வளோ நன்மைகள் கிடைச்சிட்டு இருந்த இந்த சூழல்லையே மக்கள் அன்றாட வாழ்க்கைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழலில் கடன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க. அதுலேயும் கந்து வட்டி அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு போக வேண்டிய இந்த நேரத்தில் இனிமேல் எந்த ஒரு சலுகைகளுமே கிடைக்காது அப்படின்ற ஒரு உண்மையை தெரியும் போது இன்னும் இந்த மாதிரியான ஒரு கடன் தொல்லைகள் அதிகரித்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. இன்றைக்கே ஒரு சாமானிய மனிதன், ஒரு கூலி தொழிலாளி, ஒரு துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு 10,000 ரூபாய் தேவை அப்படிங்கிறதுக்காகவே ஒரு 15 வட்டியிலெல்லாம் கடன் வாங்கி இன்னைக்கு முடிக்க முடியாத ஒரு சூழல்ல தற்கொலை அப்படின்றது அதிகரிச்சுட்டு இருக்கு. இனி மேலும் வர காலங்களில் இது மாதிரியான ஒரு பாதிப்புகள் இன்னும் அதிகரிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு இல்லைங்களே? கந்து வட்டி கொடுமைங்கிற போது அண்மையில் நடந்த திருநெல்வேலி நிகழ்வு, இது திருநெல்வேலியோடு நடந்த குடும்பமே தீக்குளித்து இறந்த பின்னால் ஊடகங்களே வரக்கூடிய செய்தி பார்க்கிற போது இது ஏதோ திருநெல்வேலி மட்டுமல்ல தமிழகம் முழுதும் பரவி இருக்கிறது என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே அது பெரிய அதிர்வலை உருவாக்கி இருக்கிறது. கந்து வட்டிக்கு ஏன் செல்கிறார்கள்? இன்றைக்கு சாதாரண மக்கள் 10,000 ரூபாய் கடன் வாங்கினேன்னு சொன்னால் அதுக்கு 2,500 ரூபா வட்டி. இன்றைக்கு காலையில் 1000 ரூபா வாங்குறவர் 750 ரூபா தான் கையில் காசு கிடைக்கும். மாலையில் கொடுக்குற போது 1000 ரூபா சேர்த்து கொடுக்கணும். கொத்தால் சவடியில் போயிட்டு காய்கறி வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள், மீன் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், பூ வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், சாதாரண கூலி தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள், சிறு தொழிலில் ஈடுபட்டவர்கள், நீங்கள் ஒரு உதாரணத்தை கொண்டு போனால் மீட்டர் வட்டி, கடப்பாறை வட்டி, கந்து வட்டி, நாள் வட்டி, வார வட்டி, மாத வட்டி, இப்படி ஏராளமான வட்டிகள் இருப்பதாக இன்றைக்கு பத்திரிகையில் வருது. யார் காரணம்? இன்றைக்கு அரசாங்கம் இவர்களுக்கு தேவையான இப்போ சிறு வணிகர்களுக்கு 25,000 ரூபாய் கடன் கொடுக்கலாம், சிறு வியாபாரிகளுக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடுக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் கடந்த 2 ஆண்டு காலத்துடைய விவரங்கள் என்று முழுமையாக இருக்கிறது. அது தானியீட்டு கடனாக இருக்கட்டும், சிறு வணிகர் கடனாக இருக்கட்டும், மகளிர் சுய உதவி குழு கடனாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகள் கடனாக இருக்கட்டும், எத்தனை பேருக்கு கடன் கொடுத்திருக்கிறார்கள். இந்த கூட்டு அமைப்புகள் மூலமாக ஏன் கடன் வழங்குகிறார்கள்? சமீபத்தில் பள்ளிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய வேலுச்சாமி கந்து வட்டி கொடுமையை எதிர்த்தார் என்பதற்காக மிகப்பெரிய கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். சாதாரண நெசவு தொழிலாளிகள், அது சாதாரண மக்கள் அல்ல. இன்றைக்கு சிறு வணிகங்களிலே துறைகளிலே பணியாற்றிக்கொள்ள ஜீவி எப்படி இறந்தாலும் தெரியும். கலைத்துறையில் இருக்கிறவர்கள வட்டிக்கு வாங்கி அதில் சிக்குண்டு அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட விஷயங்கள் உட்பட பத்திரிகை செய்தியாக இருக்கிறது. ஆக எல்லோருமே கடனாளியில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறார்கள். இவர்களுக்கான
முதலீட்டு கடன், சிறு வணிக கடன், சிறு குறு விவசாயிகளுக்கான கடன், கறவை மாடுகள் வாங்குவதற்கான கடன், ஏராளமான கடன்கள் அறிவிப்பு என்பது மட்டும்தான் இருக்கிற வழியே அரசாங்கம் இவர்களெல்லாம் கண்டறிந்து பயனாளிகளுக்கு தேவையான இந்த கடன்களை முறையாக வழங்குவதில் அரசு எந்த விதமான முனைப்பும் காட்டவில்லை. கூட்டுறவுத்துறையும் முனைப்பு காட்டவில்லை. சமீப காலத்தில் ஒப்பீடுகள் ஏராளமாக இருக்கிறது. ஆக இன்றைக்கு கூட்டுறவு நிறுவனங்களிலே கடன் கிடைக்கவில்லை, வணிக வங்கி நோக்கி செல்கிறார்கள். வணிக வங்கிகளிலும் அதுதான் நிலைமை. பொதுத்துறை வங்கிகளை செல்கிறார்கள், பொதுத்துறை வங்கியிலையும் அவ்வளவுதான் நிலைமை. இப்போது சமீபத்தில் திருவண்ணாமலை நடந்த நிகழ்வு என்பது டிராக்டர் கடன் வாங்கினார் என்பதற்காக, கடனை செலுத்தவில்லை என்பதற்காக தனியார் ஏஜென்சி விட்டு கொடுத்து அவர்களிடம் வசூல் செய்கிற ஏற்பாடு என்பது தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஆக அதனால் அவர்களுடைய உயிர் இழப்பு உட்பட நடந்ததா அல்லவா? 2 நாட்கள் முன்பு நடந்த திருவண்ணாமலை நிகழ்வு. ஆக இந்த கந்து வட்டி கொடுமையிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த கூட்டுறவு நிறுவனங்கள் மூலமாக ஏராளமான கடன்கள் கொடுக்க முடியும். அதற்கான பறந்து விரிந்த கட்டமைப்பு என்பது கூட்டுறவில் இருக்கிறது. ஒரு சங்கத்துடைய நிர்வாகக்குழு என்று சொன்னால் 15 பேர் 25 பேர் வரைக்கும் இருக்காங்க. குறைஞ்சபட்சம் 11, அதிகபட்சம் 25. அவர் கிராமங்களில் மக்களோடு ஒன்றிணைந்து என்ன சொன்னால், இப்போது கந்து வட்டிக்காரன் சாதாரணமாக இல்லை, ரேஷன் கார்டை அடமானம் வச்சுக்கிறான், ஆதார் கார்டை அடமானம் வச்சுக்கிறான், ஓட்டர் ஐடியை அடமானம் வைக்கிறான், எல்லாமும் வாங்கிட்டு வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு சொத்தையே பறிமுதல் செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு கந்து வட்டிகளுடைய கொடுமை என்பது அதிகரித்திருக்கிறதாக செய்திகள் சொல்லுகிறது. ஆக இந்த கொடுமைகளிலிருந்து மக்களை மீட்க வேண்டும் என்று சொன்னால் வணிக வங்கிகளிலே, பொதுத்துறை வங்கிகளிலே, கூட்டுறவு நிறுவனங்கள் மூலமாக கடன் கொடுப்பதை அரசு 3 மாதத்துக்கு முறை ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்து இந்த வங்கி எந்த அளவுக்கு கடன் கொடுத்திருக்கிறது, முறையாக வசூல் செய்திருக்கிறதா, முறையாக கடன் வழங்கியிருக்கிறதா, அது பயனாளிகளுக்கு நேரடியாக சென்று இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதற்கான துறை அதிகாரிகளை கொண்ட ஒரு குழு அமைக்க வேண்டும். இதெல்லாம் செய்யாமல் ஏதோ நாங்கள் இவ்வளோ கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் மட்டும் விளம்பரம் தேடுவது அரசனுடைய செயல்பாடாக இன்றைக்கு இருக்கிறது. அரசு செயல்படும் அரசாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசு செயல்படாத அரசாகத்தான் இருக்கிறது. இது செயல்படும் அரசாக இருந்தால், குறிப்பாக இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடனே முந்திரா கடன் என்று அறிவித்தார்கள். ஆனால் வங்கியுடைய மேலாளர்கள் முந்திரா கடன் சொன்னால் கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா இது ஒரு அரசியல்வாதிகளுடைய கையிலே சிக்கியிருக்கிறது. அரசியல்வாதிகள் யாரை அழைத்து வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த கடன் வழங்க முடிகிறது என்று அவர்களே சொல்லுகிறார்கள். அப்போ அனைவருக்குமான கடன் என்கிற ஏற்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய கூட்டு அமைப்பால் அது உறுதிப்படுத்த முடியும். ஏன்னா கூட்டு நிறுவனங்கள் என்பது ஒரு கிராம அளவிலே நாம் பரவி இருக்கிறோம். இன்றைக்கு கிராம அளவில் சிற்றூர்களிலிருந்து நகர்ப்புறங்களிலிருந்து அனைத்து பகுதியிலுமே ஊடியிருக்கக்கூடிய மிகப்பெரிய பரந்துபட்ட ஒரு கட்டமைப்பை கொண்டிருக்கக்கூடிய துறை என்பது கூட்டுறவுத்துறை. அவங்க இந்த கூட்டுறவுத்துறையின் மூலமாக இந்த கந்து வட்டி கொடுமைக்கு முடிவு கட்ட முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியும். அரசு அதை ஏற்றுக்கொண்டு பணியாற்ற வேண்டும். கந்து வட்டி கொடுமைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலமாக கடன் கொடுப்பது தான் இன்றைய யதார்த்தமான சூழல். அதை வெற்றிகரமாக நடத்த முடியும் என்று அரசு அதை நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கு அனைத்து பணிகளும் மேற்கொள்வதுதான் இன்றைய தேவை. அப்போதுதான் கந்து வட்டி கொடுமைக்கு முடிவு கட்ட முடியும். கந்து வட்டி கொடுமையிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வங்கிகளுக்கோ இல்லை கூட்டுறவு வங்கிகளுக்கோ போகும்போது அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்கக்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால தான் எதுவுமே கேட்காம கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் ஈஸியாக கடன் வாங்கிடுறாங்க. அதை திருப்பி செலுத்துறதுக்கு போது தான் அவங்களுக்கு அதோட விபரீதமே புரிய ஆரம்பிக்குது. ஸோ வங்கிகள் எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டு எடுக்கணும், அதுக்கு எந்த அளவுக்கு அரசு வந்து ஒரு கண்காணிப்பு எடுக்கணும். இப்போ பேங்க்கில் போய் ஒருத்தர் ஒரு லோன் வாங்குறாங்க அப்படின்னா அதில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஐடி இவ்வளோ தூரம் கட்டியிருக்கீங்களா, உங்களோட இந்த இது என்ன, அவங்க ஒரு கீரை வியாபாரம் பண்ணுறவங்களோ மீன் வியாபாரம் பண்ணுறவங்களோ இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துகிட்டு போக முடியாது இல்லைங்களா? அதனால தானே அவங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படுது. இப்போ கூட்டுறவு வார விழா நடக்குன்னு முதல்ல நீங்கள் துவக்கத்தில் சொன்னீங்க. கூட்டுறவு சம்பந்தமான விழிப்புணர்வுக்கான பிரச்சாரத்திற்காக ஏராளமான நிதி ஒதுக்கீடு என்பது இருக்கிறது. இந்த கடனை எளிமைப்படுத்துவது சம்பந்தமாகவும் சாதாரணமாக இந்த பூ வியாபாரிகள், பழ வியாபாரிகள், மீன் வியாபாரிகள், தெருவோர வியாபாரிகள், சிறுகடை வியாபாரிகள், சிறு விவசாயிகள் கடன் பெறுவதற்கான எளிய முறைகளை சென்றடைவதற்கான ஒரு ஃபார்ம்லெட்ஸை இஷ்யூ பண்ணலாம். அல்லது பிரச்சார வேன்கள் மூலமாக மக்கள் கிராமங்களை பிரச்சாரம் செய்யலாம். இதற்கு தான் அந்த கூட்டுறவு வார விழா நடத்துகிறோம். இந்த கூட்டுறவு வார விழாவில் மக்களுக்கு சென்றடைய வேண்டிய பலன்கள் எவ்வாறு நாங்கள் பயனாளிகளுக்கு எளிமைப்படுத்தியிருக்கிறோம், இந்த கடன் உதவிகளை எவ்வாறு செய்திருக்கிறோம் என்பதை பிரச்சாரம் கொண்டு போங்க. அரசாங்கத்துடைய பணி அதுதானே. ஆனால் அதற்கான பிரச்சாரம் இல்லை. இவர்கள் ஆட்சியாளர்கள் தங்களுடைய சாதனையாக எதையெல்லாம் சாதனையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த கந்து வட்டி கொடுமைக்கு முடிவு கட்ட நீங்கள்
சிறு குறு விவசாயிகளுக்கான கடன், சிறு வியாபாரிகளுக்கான கடன், மீன் வியாபாரிகளுக்கான கடன், பல வியாபாரிகளுக்கான கடன் இவ்வாறு எளிமையாக இருக்கிறது, நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று விளம்பரப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு. அதற்கான அதிகாரிகள் நியமித்து ஒவ்வொரு கிராமங்களுக்கும் குழுக்களை அனுப்பி அந்த குழுக்களில் நீங்கள் ஆய்வு செய்து அவர்களுக்கு தேவையான கடன் கொடுப்பது எளிய முறையில் கொண்டு வர முடியும். இப்போ எல்லாம் காலையில் கொடுத்தா உடனே 5 நிமிஷத்தில் கடன் கொடுக்கறதுக்கான நிறுவனங்களாக வந்தாச்சு. அப்போ தனியார் நிறுவனங்கள் அவ்வாறு முனைப்போடு செயல்படுகிற போது கூட்டுறவு அமைப்புகள் தேவையான ஊழியர்களை நியமனம் செய்யணும். அந்த நியமனம் செய்து இந்த கடனை வசூல் செய்வது உட்பட கடன் கொடுப்பது உட்பட உறுதிப்படுத்துவது அரசாங்கம் தான். அதுக்கான ஒரு கட்டமைப்பு இருக்கா இல்லையா? நீங்கள் இதுக்கான கட்டமைப்பை உருவாக்க மாட்டீங்க, இதுக்கான நிதியும் ஒதுக்கீடு செய்ய மாட்டீங்க. ஆனால் நாங்கள் இவ்வளோ சாதனை செய்தோம் என்று பெரிய விளம்பரம் செய்தது மட்டும் என்ன பலன் இருக்கிறது? கூற்று வார விழாவில் வெறும் அமைச்சர் மட்டும் பேசுவது என்பது விழாவல்ல. மக்களுக்கு பயனாளிகளுக்கு உரிய கடன் உதவிகள் சென்றடைவதை உறுதி செய்வதற்கான விழாவாக இது அமைய வேண்டும். கூற்று வார விழாவிலே வெறும் தங்களுடைய சாதனைகளை சொல்லி இதை விளம்பரப்படுத்தி கொண்டு கூட்டுறவுடைய பணத்தை எல்லாம் செலவு செய்வது என்பது கூட்டுறவு நிறுவனத்தினுடைய ஏற்பாடல்ல. இது மக்களுடைய அமைப்பு. கூட்டுறவு அமைப்பு என்பது மக்களுடைய நிறுவனம், மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. மக்களுக்காக இது சென்றடைய வேண்டும். இந்த பயனாளிகளை கண்டறிந்து இவர்களுக்கு உரிய கடன் கொடுப்பது என்பது அரசனுடைய கடமை, அதிகாரிகளுடைய கடமை. கூட்டுறவுத்துறை இதை நோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமா சார். தமிழ்நாடு கூட்டுறவு சம்மேளனத்தின் மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் கூட்டுறவு அப்படின்ற ஒரு அமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டது, இதன் மூலமாக யார் யாரெல்லாம் முழுமையாக பலனடைஞ்சிருக்காங்க, அந்த பலன்கள் பல ஆண்டுகளாக எவ்வளோ தூரம் தொடர்ந்து வந்துட்டுருக்கு, இன்றைக்கி இருக்கிற மத்திய மாநில அரசுங்களோட கொள்கை முடிவுகளாலும் மாநில அரசோட செயல்பாடுகளாலும் இந்த மாதிரியான ஒரு நிலை, ஒரு அபாயகரமான நிலையை நோக்கி போயிட்டுருக்கிற ஒரு சூழல் ஏன் ஏற்பட்டிருக்கு, இதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு வரும்போது கூட்டுறவு அமைப்புகளை இன்னும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை மாநில அரசாங்கம் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு வந்தாதான் சாமானிய மனிதனோட வாழ்வாதாரம் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்து பல விஷயங்களை எங்களோட நீங்க பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. நன்றி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம் முன் வைக்கும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன புதிய தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஐயா பெரியார் அவர்களுக்கு பெரியார் என்கிற பட்டம் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி தான் வழங்கப்பட்டது. அது 1938வது ஆண்டு. ஒரு பெண்கள் மாநாட்டில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இனிமேல் தோழர் ஈவேரா என்பதை நாம் அனைவரும் தந்தை பெரியார் என்று அழைக்க வேண்டும் என்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒரு பெண்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. மிகப்பெரிய பொருத்தமான ஒன்று. காரணம், காலம் முழுவதும் தான் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண் விடுதலைக்காக குரல் கொடுத்தவர் ஐயா பெரியார் அவர்கள். பெண் விடுதலைக்கு அதற்கு முன்பு உலகம் முழுவதிலும் இருந்து குரல்கள் எழுந்திருக்கின்றன. தமிழகத்திலும் அப்படிப்பட்ட உரிமை குரல்கள் உண்டு. அந்த குரல்கள் எல்லாமே ஆண்களிடமிருந்து தான் வந்திருக்கின்றன என்றாலும் பெரியாருக்கு முன்பாகவே முதலில் மயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள், பிறகு பெரியாரினுடைய சமகாலத்தில் இருந்த திருவிக்கா அவர்கள், பெரியாருக்கு முன்பாகவே பெண் விடுதலை பற்றி பாடிய மகாகவி பாரதி அவர்கள் இப்படி பெண் விடுதலைக்காக பாடினார்கள். பிறகு பெரியாரினுடைய கருத்துக்களை ஏற்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அந்த கருத்துக்களை சொன்னார். ஆனால் அத்தனை பேரும் தங்கள் கருத்துக்களை எழுத்தாக பதிவு செய்தார்கள், உரையாக வெளிப்படுத்தினார்களே தவிர பெரியார் தான் முதலில் அதை ஓர் இயக்கமாக ஆக்கினார். சுயமரியாதை மாநாடு 1929 முதல் முறையாக நடந்தபோது அந்த செங்கல்பட்டு மாநாட்டில் ஐயா பெரியார் அவர்கள் பெண் விடுதலைக்காக, பெண்ணுக்கான சொத்துரிமைக்காக தீர்மானமே நிறைவேற்றினார். பெண்களுக்கு சொத்துரிமை என்பது 1929 எண்ணிக்கூட பார்க்க முடியாத ஒன்றாகத்தான் இருந்தது. பிறகு 60 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது தமிழகத்திலே சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. ஆனாலும் அப்போதே பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றியவர் ஐயா பெரியார் அவர்கள்தான். இப்படி பெண்களுக்காக பல்வேறு விதமான செய்திகளை அவர் முன்னெடுத்திருக்கிறார். வாழ்நாள் முழுவதும் பல்வேறு துயரங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட, சமூக அநீதிகளுக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்களுக்காக தமிழ்நாட்டில் எழுந்த ஒரு முதல் இயக்கம் என்று கூட நாம் சுயமரியாதை இயக்கத்தை சொல்லலாம். அதனாலே தான் பெண்கள் மாநாட்டில் அவருக்கு அந்த பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த மாநாட்டில் மறைமலை அடிகளாரினுடைய மகள் நீலாம்பிகை அவர்கள் அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார். அந்த மாநாட்டில் டாக்டர் தர்மாம்பாள் அவர்கள் இருந்தார்கள்.
தலித் மக்களுக்காக போராடிய மீனாம்பாள் சிவராஜ் இருந்தார். அறிஞர் அண்ணாவினுடைய மனைவி ராணி அண்ணாதுரையும் அந்த மாநாட்டில் இருந்தார் என்பது ஒரு குறிப்பு. எனவே இப்படி குறிக்கத்தக்க பெண்கள் எல்லோருமாக சேர்ந்து அந்த மாநாட்டில் ஐயாவுக்கு பெரியார் என்கிற பட்டத்தை வழங்கினார்கள். பெரியாரும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார். பெரியார் அந்த மாநாட்டில் ஆற்றிய உரை என்பது வரலாற்றில் குறிக்கத்தக்க ஒன்று என்று கூற வேண்டும். என்னவென்றால், பெண்கள் பொது வாழ்வுக்கு வர வேண்டும் என்பதுதான் அந்த மாநாட்டு உரையினுடைய சாரம். அதுவும் வெறுமனே பொது வாழ்வுக்கு வருவது என்றால் சமூக அக்கறையோடு இந்த கருத்துக்களை பேசுவது, அறிந்து கொள்வது என்பதை தாண்டி சமூக போராட்டங்களில் பெண்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று பெரியார் பேசினார். நமக்கு நன்றாக தெரியும், 1938 நவம்பர் என்பது இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழகத்திலே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த போராட்டம். அப்போது பெரியார் பேசினார், இப்போது நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் வெறும் ஆண்களுக்கான போராட்டமா என்ன? மொழி என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரியது தான். எனவே போராட்ட களத்துக்கு பெண்களும் வர வேண்டும் என்ற அழைப்பை அவர் விடுத்தார். எப்போதும் பெண்கள் பங்கேற்காத நிகழ்வுகளோ பெண்கள் பங்கேற்காத போராட்டங்களோ வெற்றி பெறாது என்பதுதான் உலகத்தில் நாம் பார்க்கிற வரலாற்று பக்கங்களில் இருக்கிற செய்தி. எனவே இந்த போராட்டம் இந்த அளவுக்கு வீரியமாக தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிற போது பெண்களாகிய நீங்கள் உங்கள் பங்கை செலுத்த வேண்டாமா என்று பெரியார் கேட்டார். அந்த உரையிலே இருந்து எழுச்சி பெற்றுத்தான் பல பெண்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே அடுத்தடுத்து கலந்து கொண்டார்கள். மறைந்த NV நடராஜன் அவர்களினுடைய மனைவியை புவனேஸ்வரி அம்மையார் கையில் ஒரு குழந்தையோடு அந்த போராட்டத்தில் அதற்கு பிறகு கலந்து கொண்டார். அந்த குழந்தை தான் பிறகு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த NN சோமு அவர்கள் என்பதை நாம் அறிவோம். ஆகையினாலே இப்படி பெண்களை போராட்ட களத்திற்கு அழைத்தவராக, அந்த பாராட்டை ஏற்றுக்கொண்டு பட்டத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு விடைபெற்றவராக இல்லாமல் பெண்கள் அத்தனை பேரும் போராட்டத்திற்கு வர வேண்டும் என்கிற உணர்வை அந்த மாநாட்டில் ஐயா பெரியார் ஏற்படுத்தினார். பிறகு அதே 38 டிசம்பரில் தந்தை பெரியார் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்கில் குற்றச்சாட்டாக எது சொல்லப்பட்டிருந்தது என்றால், பெண்கள் மாநாட்டில் பேசுகிற போது பெண்களை போராட்டத்துக்கு தூண்டினார் என்பது அவர் மீது சாற்றப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் ஐயாவுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. அந்த சிறை தண்டனையில் தான் அவர் பெல்லாரியில் இருந்தார். பிறகு கோவைக்கு மாற்றப்பட்டார். எனவே பெண்கள் மாநாட்டில் பேசிய அந்த பேச்சு தான் பெரியார் அவர்களை சிறைக்கு கொண்டு சென்ற பேச்சாகவும் அமைந்தது. அந்த பேச்சை இன்றைக்கும் நாம் படித்து பார்த்தால் பொதுவாக ஒரு மாநாட்டில் ஆற்றிய உரை என்பதை தாண்டி பெண்களிடத்திலே ஒரு போர்க்குணத்தை ஏற்படுத்துகிற, பெண்களின் சமூக பங்களிப்பை விளக்குகிற ஒரு உரையாக அது இருக்கிறது. ஏனெனில் எப்போதும் பொது வாழ்வில் பொதுவான சமூக நிகழ்வுகளில் ஆண்களினுடைய பங்குதான் கூடுதலாக இருப்பதை பார்க்கிறோம். அதற்கு காரணம் பெண்கள் போர்க்குணமுடையவர்கள் இல்லை என்பதல்ல. பெண்களை பெரும்பாலும் வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைத்த சமூகமாகத்தான் உலக சமூகமே இருந்தது. அதற்கு பிறகு உலகத்தில் அந்த பெண் விடுதலை விரைந்து வந்தது. தமிழகத்திலே மேலும் மேலும் காலம் தாழ்ந்துதான் வந்தது. இன்றைக்கு முழுமையாக வந்துவிடவில்லை. ஆனால் இன்றைக்கு பெண்களினுடைய பங்களிப்பு கல்வித்துறையில், வேலைகளில், விஞ்ஞானத்தில் என்று எல்லா துறைகளிலும் பரவலாக இருப்பதை நாம் அறிவோம். அதுபோல போராட்டத்திலும் பெண்கள் பங்கேற்க வேண்டும். இப்போது நாம் பார்க்கிறோம், பல போராட்டங்களில் பெண்கள் முன்வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்துக்கும் தொடக்கம் எங்கே இருக்கிறது என்றால், அந்த 1938 நவம்பர் 16 நடைபெற்ற சென்னையிலே தான் அந்த மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே தான் இருக்கிறது. அந்த மாநாட்டில் பெரியார் அவர்கள் ஆற்றிய உரையில் வீறு கொண்டு எழுந்து பெண்கள் தொடர்ந்து போராட்ட களத்திற்கு வந்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் அது நீடிக்கிறது. வெறும் போராட்ட களத்திற்கு அல்ல, ஈழத்திலே நாம் பார்த்தோம், போர்க்களத்திலேயே பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள், பெண் புலிகளாக. எனவே பெண்கள் உள்ளே வருகிற போதுதான் அந்த போராட்டம் மேலும் தீவிரமடைகிறது, அதனுடைய வலிமை கூடுகிறது என்பதை உலகம் இன்றைக்கு அறிகிறது. ஆகையினால் பெண்களுக்கான கல்வி வேண்டும், பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வேண்டும் என்பதை தாண்டி ஒரு சமூக விடுதலைக்கு, ஒரு மொழி இன விடுதலைக்கு போராடுகிறவர்களாகவும் பெண்கள் இருக்க வேண்டும் என்கிற உணர்வை தூண்டியவர் ஐயா பெரியார் அவர்கள்தான். ஆகவே அவருக்கு தந்தை பெரியார் என்கிற பட்டம் வழங்கப்பட்டது.
அதுவும் பெண்கள் மாநாட்டில் வழங்கப்பட்டது மிக பொருத்தமானது. அந்த நாள் நவம்பர் 13. நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம் நேயர்களே. பல் மருத்துவம், அதாவது டென்டல் ட்ரீட்மெண்ட் பற்றிய சில ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வயசானவங்க வந்து பல் செட் போட்டுட்ருக்குது. அதாவது நம்ம தாத்தா பாட்டி அவங்க அந்த பல் செட் போட்டுட்டு சாப்பிடும்போதெல்லாம் போட்டுக்கிடுவாங்க, டே டைம் ஃபுல்லாக போட்டுக்கிடுவாங்க. நைட் தூங்கும்போது அந்த பல் செட்டை கலத்தி ஒரு டம்ளர் தண்ணியில் அப்படி போட்டு வச்சுருவாங்க. காலையில் முடிச்சோன்னே திருப்பி எடுத்து போட்டுக்கிடுவாங்க. இந்த பல் செட்டுங்கிறது வந்து அது முதல்ல போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாளடைவில் ஒரு 2-3 வருஷம் ஆச்சுன்னா அந்த பல் செட் வந்து அந்த தாடை எலும்பை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிரும். அந்த ப்ரெஷர் ரிசார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை அழுத்தி அந்த இருக்கிற தாடை எலும்பு குறைய இந்த பல் செட் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பெருசாக போய்கிட்டே இருக்கும். ஸோ வெயிட் அதிகமாக அந்த பல் செட் சரியாக பொருந்தாது. பேசும்போது ரொம்ப அசைவு கொடுக்கும். சில நேரம் நிற்காமல் அது கலந்து வெளியே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அவங்க கொஞ்சம் வேகமாக பேசும்போது இல்லை நிறையா சிரிக்கும்போது. ஸோ இந்த மாதிரி தொந்தரவு இருக்கும்போது இந்த பல் செட்டை நிரந்தரமாக ஃபிக்ஸ் பண்ணுறது, நம்ம நேச்சுரல் பல் மாதிரி ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு தான் டென்டல் இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்கிறது. டென்டல் இம்ப்ளான்ட்டுங்கிறது வந்து டைட்டேனியில் செய்த ஒரு பொருள். அதை வந்து நம்ம தாடை எலும்பில் பொருத்திடுறோம், ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. நம்ம பற்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்லில் வேறு பாகம் ஒன்று இருக்கும், அப்புறம் நம்ம வெளியே தெரிகிற இந்த எனாமல் பாகம் இருக்கும். இந்த பல்லுடைய வேர் பாகத்துக்கு சமம் தான் இந்த டைட்டேனியம் இம்ப்ளான்ட்டுங்கிறது. நம்ம பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் மாதிரி வச்சுக்கிடுங்க. ஸோ இந்த டைட்டேனியம் இம்ப்ளான்ட் நம்ம தாடை எலும்பில் பொருத்திட்டு அந்த தாடை எலும்பில் இந்த பல் செட்டை நிரந்தரமாக டைட்டேனியம் ஸ்க்ரூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்படின்னா அது வந்து கலராது, அசையாது. நம்ம பேசும்போது, சாப்பிடும்போது, மெல்லும் போதெல்லாம் நம்ம இயற்கையான பற்கள் மாதிரி நல்ல வலுவாக இருக்கும். அவங்களுக்கும் அந்த போட்டுட்ருக்கவங்களுக்கும் அது வந்து நம்ம நேச்சுரல் பல் மாதிரி இருக்கும். அது கலந்து விடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பேசும்போதோ நல்லா சிரிக்கும் போதும் அசைகிறதோ விழுறதுக்கோ வாய்ப்பு கிடையாது. இந்த டைட்டேனியம் இம்ப்ளான்ட்டுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ்மெண்ட் இந்த செயற்கை பல் வைக்கிறதுல. இந்த முழு பல் செட் வச்சு பொறுத்துறதுல இது ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட். இதுக்கு வந்து முன்னால் வந்து ஒரு 4-5 வருஷம் முன்னால் ஒவ்வொரு தாடையிலையும் 6 இம்ப்ளான்ட் இல்லைனா 8 இம்ப்ளான்ட் வரையும் நாங்கள் பொருத்திட்டு இருந்தோம். இப்போது 4 இம்ப்ளான்ட் வச்சா போதும். மேல் தாடையில் 4 இம்ப்ளான்ட் இல்லைனா கீழ்த்தாடையில் 4 இம்ப்ளான்ட் வச்சு நம்ம ஒவ்வொரு தாடையிலையும் 12 பற்கள் பொருத்த முடியும். அதாவது 4 இம்ப்ளான்ட் மேலே 12 பற்கள் பொருத்தி அது 6 இம்ப்ளான்ட்டுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுக்குமோ அதே ஸ்ட்ரென்த்து 4 இம்ப்ளான்ட்டு நம்ம கொடுக்க முடியும் இப்போது. அதே மாதிரி சிலருக்கு வந்து நிறைய பற்கள் இருக்கும், அது ஈறு ப்ராப்ளம் வந்து பல் ஆடிக்கிட்டு இருக்கும், அவங்களால சரியாக சாப்பிட முடியாது, வலி வரும், ரத்தம் கசியும். இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா பல் எடுத்துகிட்டு உடனே பல் செட் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக பல் எட்கெல்லாம் எடுத்துகிட்டு புது பல் செட் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதமாவது வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இம்ப்ளான்ட் இருக்கும்போது அந்த மாதிரி வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நிறையா பற்கள் ஆடிக்கிட்டு இருக்குன்னா அந்த பற்கள் எல்லாமே எடுத்துகிட்டு அந்த ஈரெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, போனில் சில நேரம் இன்ஃபெக்ஷன் இருக்கும், க்ரானிக் இன்ஃபெக்ஷன், கிரானிலோமா அப்படின்லாம், அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பற்கள் எடுக்கிற அதே அப்பாயின்மெண்ட்டில் அதே டைமில் இந்த டைட்டேனியம் இம்ப்ளான்ட்ஸையும் பொருத்த முடியும். அந்த டைட்டேனியம் இம்ப்ளான்ட்ஸ் பொருத்தி முடித்த உடனே அதுக்கு அளவு எடுத்து அப்புறம் இந்த லேப் ப்ராசஸ் ஆரம்பித்து 2வது இல்லாவது 3வது நாளே நம்ம முழு பல் செட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து பெரிய அட்வான்ஸ்மெண்ட். முன்னால் இருந்ததுக்கும் இப்போதைக்கும் நம்ம இருக்கிற மோசமான பற்களை எடுத்து விட்டு உடனே இம்ப்ளான்ட் பண்ணி 3வது நாளே செயற்கை பல்லை வைத்து அந்த செயற்கை பல் வச்சோடனே நம்ம வந்து சாஃப்ட் டயட் சாப்பிட முடியும். மெதுவான பொருட்கள், இப்போ நமக்கு இட்லி, பொங்கல் அதில் மாதிரிலாம் சாப்பிட முடியும், சாதம் அதெல்லாம் சாப்பிட முடியும். அந்த இம்ப்ளான்ட் எலும்போடு நல்ல ஃப்யூஸ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகும். அந்த ஹீலிங் ஆன பிறகு அந்த பல் செட்டை மாற்றி
நம்ம நல்லா பலமாக கடிக்கிறக்கூடிய பழக்கம் கொண்டாட முடியும். அதே மாதிரி சிலருக்கு சில நேரம் அடிபட்டு இல்லைனா ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்ஸ் அதில் பற்கள் போயிடலாம். அந்த மாதிரி பற்கள் போய் செயற்கை பல் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டா இந்த மாதிரி இம்ப்ளான்ட் வச்சு பண்ணும்போது இருக்கிற எலும்பு இருக்கிற பக்கத்து பற்களை தேய்க்காமல் நம்ம எலும்புலேயே அந்த இம்ப்ளாண்ட்டை பொருத்தி செயற்கை பல் செய்ய முடியும். இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க இது சரி வயசானவங்களுக்கு தான் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் 18 வயசு 19 வயசு 20லேருந்து 30 வயசுக்குள்ள நிறைய பேருக்கு இந்த மாதிரி பற்கள் ரொம்ப விகாரமாக இருக்கிறது, பற்கள் சரியாக முளைக்காமல் இருக்கிறது, சிலருக்கு சிண்ட்ரோம்ஸ்ன்னு சொல்லுவோம். சிண்ட்ரோம்னால நமக்கு 32 பல் இருக்க வேண்டிய இடத்துல 10 பல் 5 பல் அப்படி தான் இருக்கும் சிலருக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி இம்ப்ளான்ட் பண்ணி செயற்கை பல்லை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போது சின்ன வயசுலேயே அந்த மாதிரி பற்கள் போயிட்டால் அவங்களுடைய மனநிலையை நீங்கள் அறிஞ்சிக்கலாம், எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு. பற்கள் இல்லாமல் இல்லைனா பல் செட் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போனோம், பல் செட் போட்டுட்டு காலேஜுக்கு போனோன்னா அவங்க எவ்வளோ மனசு கஷ்டப்படுவாங்க நல்லா புரியும். ஸோ இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி மன வருத்தம் இல்லாதபடி பண்ணுறதுக்கு இந்த இம்ப்ளான்ட் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. ஆனால் அதுக்கு நிறையா ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும். இப்போ அந்த இம்ப்ளான்ட் பண்ண முடியுமா, அந்த எலும்பு நல்லா இருக்குதா, அந்த குவாலிட்டி நல்லா இருக்குதா, எலும்போடைய குவாலிட்டி எலும்போடைய குவான்டிட்டி, அவங்களுடைய ஜென்ரல் ஹெல்த் எப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம முன்கூட்டியே எல்லாமே செக் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி சிலருக்கு ஸ்பெஷல் ஸ்கேன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம எக்ஸ்ரே எடுத்தால் மட்டும் போதாது. சில நேரம் பல் மருத்துவர்கள் எக்ஸ்ரே எடுப்பாங்க, ஃபுல் மவுத் எக்ஸ்ரே எடுப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி நம்ம ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும். டென்டல் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோன் பீம் சிடி ஸ்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேன் இருக்குது. மற்ற மெடிக்கல் ஸ்கேனோட இந்த ஸ்கேன் பண்ணும்போது நம்ம கதிர்வீச்சு 100% தான் மற்ற ஸ்கேன் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த கோன் பீம் சிடி ஸ்கேன் பண்ணி அதோடைய எலும்புடைய தன்மை, அதே மாதிரி எலும்புக்குள்ளே சில முக்கியமான நரம்புகள் இருக்கும், நரம்புகள் அந்த இரத்த குழாய்கள், அதெல்லாம் நம்ம செக் பண்ணி அது என்ன ஸ்டேஜில் இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது, எவ்வளோ டெப்த்தில் இருக்குது, அதெல்லாம் பார்த்து 3 டைமென்ஷனலாக பார்க்க முடியும் அந்த ஸ்கேன் பண்ணும்போது. அந்த ஸ்கேன் பண்ணி அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பிளான் பண்ணி அதுக்கு ஏற்றாப்பில் அந்த இம்ப்ளான்ட் பண்ண முடியும். ஸோ பற்கள் போனவர்கள் இல்லைனா பற்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு இனிமேல் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க ஹெல்த் நல்லா இருக்குது, ஜென்ரல் கண்டிஷன் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி அந்த பற்களை எடுத்து விட்டு செயற்கை பல் பொருத்தி அந்த பற்கள் அசையாத மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பற்கள் இம்ப்ளான்ட் மூலமாக பண்ண முடியும். ஸோ டைட்டானியம் இம்ப்ளான்ட், அதை கொண்டு பற்களை செயற்கை பற்களை பொறுத்துறது இப்போது பல் போனால் சொல் போனோம் அப்படிம்பாங்க. இப்போ அந்த பல் போனாலும் நம்ம செயற்கை பல் கொடுத்து அவர்களுடைய சொல் மட்டும் இல்லை வாழ்க்கையும் செம்மையாக அமைத்து விட முடியும்.